என்ன உங்க வீட்ல எல்லாம் ஹாப்பியா? எங்க வீட்ல ஹாப்பியா இருக்கிறது இருக்கட்டும், இங்க நம்ம வீட்ல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அது என்ன, எங்க அத்தைக்கு ஆல்ரெடி பிருந்தானா ரொம்ப பிடிக்கும். இனிமே ஒன்னும் கையிலேயே பிடிக்க முடியாது. இதுவரை நீ ஒரு ஆள் தான் சப்போர்ட்டுக்கு இருந்த, இப்ப பிருந்தா வேற வந்துட்டா, 2 சப்போர்ட் இல்ல. இனி அத்தைக்கு ஜாலி தான். அவ வாழ்க்கையை எப்படி சரி பண்ண போறோங்கிற ஒரு பதட்டம் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்துல கார்த்தி மாதிரி ஒரு நல்ல பையன் பிருந்தாவுக்கு கிடைச்சிருக்கான். இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோவேன், எனக்கு ஒரு பெரிய கடமையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க போக கூடாது, வேலைக்கு போக கூடாதுன்னு கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது. அதையும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அதெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ண மாட்டான். இப்பவே குட்டி போட்ட பூனை மாதிரி பிருந்தா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். பிருந்தா என்ன சொன்னாலும் கேட்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பசங்களும் இப்படிதான் பேசுவீங்க, கல்யாணம் ஆனதும் அப்படியே மாத்தி பேசுவீங்க. மாறி மாறி பேசுவோமா? ஆமா. நம்ம 2 பேத்துக்குள்ள லவ்வே இல்லைன்னு நீ சொல்லிட்ட. அப்படி இருந்தும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுதானே இருக்கேன். நானே அப்படின்னா அப்ப கார்த்தியெல்லாம் நினைச்சு பாரு. ஆமாமா, மரமண்ட லவ் இல்லன்னு சொன்னா இல்லன்னு ஆயிடுமா? இவனுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறானா? என்ன டீப் திங்கிங்? ஒண்ணும் இல்ல. அப்ப ஏதோ இருக்கு. மாறா, இந்த கல்யாணம் ரொம்ப ஈஸியா நடந்துரும்னு நினைச்சு நம்ம கூலா இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பா நிறைய தடங்களை தாண்டி தான் நடக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம கல்யாணமே நடந்துருச்சு, அவங்க கல்யாணம் நடக்காதா? அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. ஆயுள் 80 வயசு வரைக்கும் இந்த ஜாதகக்காரரை அசைக்கவே முடியாது. கேட்டுக்கோ. டேய், என்ன டேங்கிறீங்க? கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு செத்தவன் ஃபாரின்ல இருக்கானா? அது 80 வயசு வரைக்கும் வாழ்வானா? மாமா, இவர் சரியான ஃப்ராடு. நம்மள ஏமாத்துறதுக்காக வந்திருக்காரு. டேய் எந்தர்றா எந்தர்றானா? டேய் மாறா, இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை? இந்த ஜாதகத்துல நான் சொன்னது முன்ன பின்ன இருக்கலாம், அந்த ஜாதகத்துல நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். உங்க அண்ணனுக்கு ஆபத்து. தயவு செஞ்சு அந்த கல்யாணத்தை மட்டும் நடத்திடாதீங்க, இது சத்தியம். பிராடு பண்ணிட்டு சத்தியம் வேற. சலிச்சு விட்டுருவேன், ஓடிடு. போயா. ஏமா, யாருமா இந்த ஆளு? இவனெல்லாம் எதுக்கு நீ வீட்டுக்கு வர சொல்ற? மாமா, அது அவரு எனக்கு. இனிமே இப்படிலாம் பண்ணாதம்மா. அந்த ஜோசியக்காரனை நீ தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் அவன் கண்டிப்பா ஃப்ராடா தான் இருப்பான்னு. அதே மாதிரி நடந்து போச்சு. உனக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி ஆட்களா தேடி கண்டுபிடிச்சு வராங்களோ தெரியல. அத்த உடுத்த ஓ. ஜோசியக்காரன் இவனால போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும். அக்கா, கண்மணி அக்கா, என்ன இங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிய? அக்கா, நேரமாச்சுக்கா, வாங்க வந்து சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போ. என்னக்கா, நீங்க சொல்லி வச்சு கூட்டு வந்து ஜோசியர் சொதப்பிட்டாருன்னு கவலையா உட்காந்துருக்கேலோ? ஐயோ அக்கா, தெரியாம கேட்டுவிட்டேன். தப்பா கேட்டுவிட்டேனோ? அவரு செத்து போனவரை உசுரோட இருக்கிறதா சொன்னாருல்ல, அதை வச்சு ஏதோ சொல்லிவிட்டேன். கோவிச்சுக்கிறாதியக்கா, நீங்க முறைக்கிறத பார்த்தாலே பயம்தான் வருது. நான் போறேன். விஜய் நில்லு. நீ எதுக்கு இவளை பார்த்து பயந்துகிட்டு இருக்க? இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? இவதான் பொய்யா ஜோசியம் சொல்றதுக்கு அந்த ஃப்ராடு கிட்ட பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கா. இவளை பத்தி தெரியாது? கண்மணி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லனா
நீ பாட்டுக்கு ஒதுங்கி இருக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்துறேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன வலிமா நினைச்சிட்டு விடுங்க. இல்ல வீரா, இதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். இல்லன்னா அவ்வளவுதான். இவதான் இந்த வீட்டுக்கு வேணான்னு அடிச்சு துரத்திட்டோம்ல. அதுக்கப்புறமும் என் மாற சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள சேர்த்திருப்போம். பாவப்பட்டு வீட்டுக்குள்ள சேர்த்தா வந்த கையோட எப்படி அவ வேலையை போட்டு காட்டுறா பாத்தியா? பாம்புக்கு புத்தி கொத்துறதானே. அது என்ன மாறவா போது? இங்க பாருங்க, நம்ம குடும்ப பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும். எவ்வளோ ஒருத்தி இருக்கும் போதெல்லாம் என்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்காதீங்க. யாரு எவ்வளவு ஒருத்தி? அவளும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். அவ இங்க நிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நீ எப்படிப்பட்டவங்கிறது தெரியணும்ல. அப்பதானே நீ எப்ப என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி ஜாக்கிரதையா நடந்துக்க முடியும். அதுக்குதான் அவளையும் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு கண்மணி, இதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த நான் இப்படி வாயில பேசிட்டு இருக்க மாட்டேன். கல்யாண வேலை எதுவுமே நீ செய்யக்கூடாது. ஒதுங்கிதான் நிக்கணும். என்ன ஏன் தங்கச்சி கல்யாணம்? அதுல என்ன ஒதுங்கி நிக்க சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் இது உன் தங்கச்சி கல்யாணம் மட்டும்தானா? ஏன் மருமகன் கல்யாணம். அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல நான் சொல்றதா நடக்கும். நான் வச்சதா சட்டம். என் பேச்ச கேட்டா மட்டும்தான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும். ஏதாவது இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் பாரு உனக்கு இருக்கு. உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாது. மறுபடியும் சொல்றேன், இந்த கல்யாணத்துல நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது. அதையும் மீறி ஏதாவது